ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேர் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பீங்க. நிறைய பேர் பிகினர்ஸ் இப்போ தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில சிஸ்டர் இந்த கொஷின்லாம் கேட்டிருந்தாங்க. என்ன மாதிரி ஃபுட்டு இந்த சம்மர் சீசனில் நம்ம எடுத்துக்கணும், எப்போ ஐவிஎஃப் பண்ணலாம், எக் பிக்கப் எப்போ பண்ணலாம், இந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. இது முழுக்க பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ. நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போக போகிறீங்க, பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை ஆல்ரெடி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நாங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் எல்லாரும் கேட்குறது பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த டைமில் எந்த மந்த் ஐவிஎஃப் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வின்டராக இருக்கட்டும் சம்மராக இருக்கட்டும் ஸ்பெசிஃபிக் மந்த்து கிடையாது. இந்த மந்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. டாக்டர் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹார்மோன் லெவல், உங்களோட சைக்கிள், உங்கள் பீரியட் சைக்கிள், எண்டோமெட்ரியம் எப்படி வருது, உங்கள் பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, உங்கள் பாடி கண்டிஷனுக்கு எப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் டாக்டரோட அட்வைஸ், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஒரு சில ரீசன்னால் சில பேருக்கு நம்ம ஏப்ரல் மாதம் பண்ணிக்கலாம், மே பண்ணிக்கலாம், ஜூன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரீசன் டாக்டர் சொல்லுவாங்க. இப்போ வேண்டாம், கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலாம்னு அப்படி சொன்னாங்கன்னா உங்கள் டாக்டர் அட்வைஸே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஸ்பெசிஃபிக் மந்த்து கிடையாது. வின்டராக இருக்கட்டும் சம்மராக இருக்கட்டும் நீங்கள் எப்போ வேணால் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக் மந்த் இந்த மந்த் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அகெயின் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இது பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ அப்படின்றதுனால அவங்க கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் ப்ராசஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, எவ்வளோ மந்த் எடுக்கும், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளோ மாதம் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 மந்த் ஆகும். பேஸ்ட் ஆன் உங்களோட கண்டிஷன் அது எல்லாமே செக் பண்ணி பிளட் டெஸ்ட், நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்து எக் பிக்கப் இந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா டாக்டர் உங்களுக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆகுமா, எதுக்காக அவ்வளோ மந்த் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஐவிஎஃப் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் டாக்டரை மீட் பண்ணுவீங்க, உங்ககிட்ட ஹிஸ்ட்ரியெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் பிக்கப் அப்படின்ற அந்த எக் ரிட்ரைவல், உங்களோட கருமுட்டைகளை ஃபஸ்ட்டு எடுப்பாங்க, வளர வச்சு அதை எடுப்பாங்க. அந்த ப்ராசஸ்க்கே 1 மாதம் ஆகிடும். உங்களுக்கு பீரியட் வரணும், பீரியட் வந்த பிறகு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, டேப்லெட் நிறைய கொடுப்பாங்க உங்களுக்கு எக்கெல்லாம் க்ரோ ஆகிறதுக்கு. அதை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த எக் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. அதை தான் எக் பிக்கப்னு சொல்லுவாங்க, இல்லை எக் ரிட்ரைவல்னு சொல்லுவாங்க. எக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த எக்கை பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த எக்கோட க்ரோத் எப்படி இருக்குது, அதாவது ஸ்பெர்மோட மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த எக்கு, அது ரெண்டுமே சேர்த்து ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் அதனோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு 5 நாள் கழித்து உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்கள் கிட்டேருந்து ஒரு 10-15 எக்கு எடுக்கிறாங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டோட விந்தணுவோடு சேர்த்தா எத்தனை எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது, அந்த எம்ப்ரியோலாம் எப்படி இருக்குது, அதனோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதனோட கிரேட் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒரு 5 நாள் கழித்து சொல்லிவிடுவாங்க. சொல்லிவிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் கழித்து உங்களை வர சொல்லுவாங்க. 2 மாதம் கழித்து வர சொன்னதுக்கப்புறமா உங்களுக்கு அகெயின் பீரியட் வரும்போது உங்களை டே 2 வர சொல்லுவாங்க. வர சொல்லி உங்களுக்கு அகெயின் இன்ஜெக்ஷன்ஸ், டேப்லெட்ஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க. உங்களோட எண்டோமெட்ரியம் எப்படி வருது, உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எப்போ பண்ணலாம் அப்படின்றத டாக்டர் டிசைட் பண்ணி ஒரு டேட் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இன்னொரு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, எந்த டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டே 17 இல்லை டே 23 பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேருக்கு 25th டேலாம் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்களோட கண்டிஷனை பொறுத்து இருக்குது.
பிகினர்ஸ் வந்து கேட்கக்கூடிய இன்னொரு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம் ஐவிஎஃப் பண்ண போகிறவங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் நிறைய வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுக்கணும், அயன் ரிச் ஃபுட் எடுக்கணும். ப்ரோட்டீன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கே தெரியும், முட்டை, டால், இந்த மாதிரி பருப்பு வகைகள், தானியங்கள், பன்னீர் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸு நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸில் உங்களுக்கே தெரியும், காய்கறிகள் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. கீரைகள் சாப்பிட்றது டபுள் மடங்கு ரொம்ப நல்லது நம்ம பாடிக்கு. அது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸில் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். வால்நட், ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ இது எல்லாமே எடுத்துக்கலாம். அதை விட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுறதுனால நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு 3 to 4 லிட்டர்ஸாவது குடிக்க ட்ரை பண்ணுங்கள். என்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்டு, அவுட் சைட் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு, டீப் ஃப்ரை ஃபுட்டு இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய காஃபி, டீ குடிக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு உங்கள் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இந்த காஃபி, டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் மில்க் வந்து குடிக்கலாம் வித்தவுட் சுகர். கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஐவிஎஃப் இப்போ பண்ணிட்டோம் நாங்கள், பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பாயிண்ட் சொல்லுங்கள், இதை எதை பண்ணாதீங்க, இதை எதை பண்ணுங்கன்றது மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆஃப்டர் ஐவிஎஃப் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா லைட்டாக நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே போய் படுக்காதீங்க, உடனே போய் உட்காராதீங்க, லைட்டாக வாக்கிங் பண்ணலாம். இந்த ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். டாக்டர் கொடுக்குற மெடிசனை கரெக்டான டைமுக்கு வந்து எடுத்துக்கணும். ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து சாப்பிடணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். பாசிட்டிவ் திங்கிங்கில் இருக்கணும். எனக்கு கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகும், அந்த மாதிரி நீங்கள் வந்து பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் தான் இருக்கணும். நெகட்டிவ் திங்கிங் வந்து யோசிக்கக்கூடாது. பீரியட்ஸை பற்றி நினைக்கக்கூடாது. நல்ல மியூசிக்ஸ் கேளுங்க, நல்ல மூவிஸ் வந்து பாருங்கள். ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எப்போவுமே உங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னுமே நீங்கள் வந்து நல்ல பாசிட்டிவ் திங்கிங்கில் இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணது வந்து ஓவர் திங்கிங் அவாய்ட் பண்ணணும். ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய கூகுள் சர்ச் பண்ணிட்டு இந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்க்குறது, அந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்க்குறது, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி நம்மளுக்கு வந்து பாடியில் சேஞ்சஸ் தெரியுன்றது சர்ச் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆஃப்டர் ஐவிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் பொசிஷன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஒன்ஸ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா பண்ண ஒரு 5 நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இல்லை 7 நாள் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக படுக்க ஆகலை அப்படின்னா ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு நீங்கள் வந்து அந்த மாதிரி படுத்துக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வந்து 3 மாதம் ஆகணும். அப்போ வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து படுக்க முடியும். ஒன்ஸ் உங்களுக்கு 3 மாதம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 மட்டும் தான் படுக்க முடியும். ஸ்ட்ரெயிட்டாக படுக்க முடியாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு போதுமான வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து போகாது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரைட் சைடு இல்லைனா லெஃப்ட் சைடு வந்து படுக்கிறது ரொம்ப நல்லது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஐவிஎஃப் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் டயட் சார்ட் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம டயட் சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஐவிஎஃப் டயட் சார்ட், வெயிட் லாஸ்க்கு, பிசிஓடி, பிசிஓஎஸ்க்கு, தைராய்டுக்கு, டயபெட்டிஸ்க்குலாம் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.